இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 6ஆம் அதிகாரம் ஒரு சக்தி வாய்ந்த அதிகாரமாகும். கிறிஸ்துவின் சமாதானத்தை தைரியமாகவும் தூய்மையாகவும் பிரதிபலிக்கும் தூதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1-2 வசனம் வரைக்கும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதின் அவசரத்தை பார்க்க முடிகின்றது. 2வது பகுதியாய் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உண்மையான ஊழியத்தின் குற்றமற்ற தன்மையை குறித்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். 3வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சமாதானத்திற்காக பரிசுத்த பவுலின் வேண்டுகோளை நாம் பார்க்கின்றோம். 4வது பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அவிசுவாசிகளின் சமமற்ற நுகத்தில் இணைக்கப்படுவதை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி கிருபையை பெறுவதற்கான அவசரம். 1ஆம் வசனம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நாம் ஆண்டவருடைய கிருபையை விருதாவாய் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் நமக்களித்த இரட்சிப்பு, பொறுப்புகள், ஊழியம், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், வல்லமை, வாய்ப்புகள் ஆகிய எந்த கிருபையையும் வீணாய் போகாதபடிக்கு அதை பயன்படுத்த கவனமாக இருப்போமாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் தேவனுக்கு வேலையாட்களாயிருக்கிறோம். ஒருவேளை எந்த விதமான பணி செய்தாலும் அவற்றை தேவனுக்கேற்ற விதத்தில், சத்தியத்துக்கேற்ற விதத்தில் செய்ய அழைக்கப்பட்டோம். மற்றவர்களின் உடன் வேலையாளாய் நாம் இருக்கின்றபடியினாலே பவுலை போல நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்கும் அதில் இடம் கொடுத்து நடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எபிரேயருக்கு ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகமுண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் இருக்க நம்மை எச்சரிக்கிறது. 2வது வசனத்திலே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விடுதலையாக்கக்கூடிய நாள், இன்னொரு நாள் இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரை, மீட்பரை நம்முடைய நாதராய் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய நாள் இன்னொரு நாள் அல்ல, இன்றைக்கே. இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை அடைவோம் என்று மற்றொரு நாளை நோக்கி கொண்டிராதபடி இன்றைக்கே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அனுக்கிரக காலத்திலே அவரை ஏற்று வாழுவோமாக. ஏசாயா தீர்க்கதரிசி 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்ற வசனத்தின் அடிப்படையிலே இந்த வசனம் நமக்கு இன்றைக்கே இரட்சண்ய நாளாய் அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. 2வது பகுதியாய் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உண்மையான ஊழியத்தின் குற்றமற்ற தன்மையை குறித்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எல்லா விதங்களிலும் நாங்கள் கர்த்தருக்கேற்ற தெளிவான சத்திய ஊழியக்காரர் என்பதை நிரூபிக்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். மக்கள் நம்மை போற்றினாலும் தூற்றினாலும், மக்கள் நமக்கு நன்மை செய்தாலும் துன்பம் இழைத்தாலும், இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்போதும் கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு உண்மையாக அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32-33ஆம் வசனத்திலே, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும்
யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் ஒருபோதும் பிறருக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாய் காணப்படக்கூடாது. இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். ஆகவே பிறருக்கு இடரல்கள் உண்டாக்காத வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டோம். இதைத்தான் வெளிப்படுத்துவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் 4, 5 வசனங்களிலே கஷ்டங்களில் சகிப்புத்தன்மை என்று 10 காரியங்களை சொல்லியிருக்கின்றார். மிகுந்த பொறுமை, உபத்திரவங்கள், தேவைகள், நெருக்கங்கள், அடிகள், சிறைவாசங்கள், கலவரங்கள், பிரயாசங்கள், தூக்கமின்மை, உபவாசங்கள், இவை மத்தியிலும் கர்த்தருக்கென்று மற்றவர்களுக்கென்று இடரல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பதை குறிப்பிடுகின்றார். 6 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் நேர்மறையான 9 குணாதிசயங்கள் அவர் கூறுகின்றார். தூய்மை, அறிவு, நீடிய பொறுமை, தயவு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, உண்மையான அன்பு, உண்மையான பேச்சு, தேவனுடைய வல்லமை, நீதியின் ஆயுதங்களை குறிப்பிட்டு நான் மற்றவர்களுக்கு இடரில்லாமல் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அதை தொடர்ந்து 8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் ஊழியத்திலே பல்வேறு விதமான முரண்பாடுகளை 11 விதமாய் குறிப்பிட்டிருக்கின்றார். கனப்படுத்தப்படுதல், அவமதிக்கப்படுதல், பழிக்கப்படுதல், புகழப்படுதல், வஞ்சகர்களாக காணப்பட்டும் உண்மை உள்ளவர்களாக வாழ்தல், அறியப்படாதவர்களாய் காணப்பட்டும் நன்கு அறியப்பட்டவர்களாக வாழ்தல், மரித்தாலும் உயிரோடு இருப்பவர்களாக எண்ணப்படுதல், தண்டனை பெற்றாலும் மரிக்காதவர்களாய் வாழ்வது, துக்கமுற்றும் மகிழ்ந்தவர்களாக காணப்படுவது, ஏழையாக இருந்தாலும் மற்றவர்களை செல்வந்தர்கள் ஆக்குவது, 11வது ஒன்றுமில்லாது இருந்தும் எல்லாவற்றையும் உடையவர்களாக எண்ணப்படுகிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத நற்பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டிருந்தது போல நாமும் நற்பண்புகளை கொண்டு வாழ அழைக்கப்பட்டோம் என்பதிலே உறுதியாய் இருப்போமாக. 3வது பகுதியாக சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்ற பெரிய வேண்டுகோளை வைக்கின்றார். 11வது வசனத்திலே, கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. 13வது வசனத்தில், ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அறிவு சொல்லுகின்றார். அன்புள்ள நம்முடைய சகோதரர்களின் தவறுகளை அவர்களிடம் சுட்டி காட்டுவது அவர்கள் மீது கொண்டுள்ள மிகப்பெரிய அன்பினால் செய்யப்பட வேண்டும். மேலும் அவ்வாறு ஒருவர் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்வதோடு கூட அவர் நம்மீது வைத்த அன்பினால் அவ்வாறு நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்று நாம் உணர்ந்து செயல்பட்டு அவர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதிலே கவனமாயிருக்க வேண்டும். பல வேளைகளிலே எதிர்விதமாய் செயல்படுகின்ற அநேக மக்களை நாம் காண முடியும். நாம் அப்படி அல்ல, உண்மையாகவே நம்மை திருத்தி கொண்டு அவர்கள் மீது மற்றும் பாசம், அன்பு செலுத்த அழைக்கப்பட்டோம். 4வது பகுதியாய் அவிசுவாசிகளுடன் சமமற்ற நுகத்தில் இணைக்கப்படுவதற்கு எதிரான எச்சரிக்கையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் மனிதர்கள் 2 வகையினராக பிரிக்கப்படுகின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள், மற்றொரு கூட்டத்தினர் கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களோடு சில முக்கியமான காரியங்களிலே நாம் தொடர்பு சம்பந்தம் வைக்கக்கூடாது. இவற்றில் வியாபார பங்குதாரர்களாய்
அல்லது ஒரே அறை எடுத்து தங்குகிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களை திருமணம் செய்து கொள்ளுகின்ற திருமண பந்தத்தில் தொடர்புடையவர்களாய் காணப்படக்கூடாது. அல்லது நெருங்கிய சிநேகத்துவம், ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களாக வாழக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களோடு சமூக பொருளாதார வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவோடு இல்லாதவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ளலாம். அவர்களுக்கு இரட்சிப்பின் வழியை நாம் காட்டி அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு தொடர்பு வைத்து கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட நெருங்கிய தொடர்பு, வியாபார பங்குதாரர் இனி ஒரே அறையில் தங்குவது, திருமணம், சிநேகத்துவம் பாராட்டுவது ஆகியவற்றிலிருந்து கவனமாயிருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்க அழைக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாமவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தில் உள்ளவர்களோடு சகலவிதங்களிலும் சமரசனம் பண்ணி வாழ முடியாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும் தகுதி பெற்றவர்களாய், அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியின் வாசஸ்தலமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லால், செயலால், சிந்தனையால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக, நாம் தேவனோடு உள்ள தொடர்பிலே வளருவதற்காக இப்படிப்பட்ட மனிதர்களிலிருந்து பிரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை அனைத்து காரியங்களிலும், திருமணத்திலும் பங்குதாரர்களாய் வாழ்வதிலும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் வாழுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை தைரியமாகவும் தூய்மையாகவும் பிரதிபலிக்கும் ஆண்டவருடைய தூதர்களாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டிய சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் தந்த ஊழியத்திலே குற்றமற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். சமாதானத்தோடு பிறரோடு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடி வாழ வேண்டும் என்ற சத்தியத்தையும் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியங்களிலே நிலைத்து நின்று கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.